Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல சுவையான கருவேப்பிலை குழம்பு ரொம்பவே வித்தியாசமான முறையில எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல உங்க வீட்ல செய்து கொடுத்து பாருங்க. கருவேப்பிலை வேணான்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறவங்க கூட ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சுவையா இருக்கும். சூடான சாதம் கூட இல்லனா இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையா இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்னைக்கு ஒரு மண்சட்டியில தான் செய்ய போறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை கழுவிட்டு ஃபேன் காத்துல ஈரம் போக உலர்த்தி எடுத்துருக்கேன். கழுவிட்டு தண்ணி வந்து நல்லா வடிகட்டிட்டு கூட தாராளமா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை கொஞ்சம் நிறம் மாறி நல்லா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம இப்போ வறுக்கணும். அதே சமயத்துல ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இந்த மாதிரி பக்குவமா இருக்கணும். இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது அதே மண் பாத்திரத்திலே 3 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாய், கூடவே 20 பல்லு போல பூண்டு சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் பொடிசா கட் பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டுமே வந்து சரிக்கு சமமாக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக இதை நம்ம மூடிடலாம். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. குழம்பு மிளகாய் பொடிக்கு பதிலாக நீங்கள் வந்து தனி மிளகாய் பொடி யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம பொடிச்சு வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சிட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் வெல்லம் சேர்க்குறேன். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம இதை கொதிக்க வைக்கணும். வெயிட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா ஓரங்களில் அழகாக பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். இதில் நம்ம தக்காளி வந்து சேர்க்கல, புளித்தண்ணி சாறு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்ல சுவையாக இருக்கும். சாதத்தோடு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் கருவேப்பிலை குழம்பு உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். உடம்புக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தும் கிடைக்கும். முடிக்கு நல்லது, கண்ணுக்கு நல்லது. குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.